செம்மண் சாகுபடியின் மூன்றாம் அடிப்படை களைக்கருவியை பயன்படுத்துவது. நாற்று நட்ட 10ஆம் நாளில் இருந்து உருளும் களைக்கருவி கொண்டு நெல் பயிர்கள் வரிசைகள் இடையே குறுக்கும் நெடுக்குமாக இடை உழவு செய்ய வேண்டும். இந்த களைக்கருவி உபயோகப்படுத்தும் பொழுது அந்த மண்ணினுடைய மண் கிளறப்பட்டு களைகள் மறுபடியும் அந்த சகதியில் உள் செலுத்தப்படுவதனால் தழைச்சத்து அதிகமாக கிடைக்க ஏதுவாகிறது. அதுவும் காற்றோட்டத்திற்கும் இது முக்கியமாக ஒரு வழிவகை செய்கிறது. இந்த காற்றோட்டம் இருப்பதனால் என்ன ஒரு நன்மைன்னா, அதிகமான வேர்கள் நன்றாக வளர்ந்து அதிகமான தூர்கள் வெடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இது இந்த களைக்கருவி ஒன்று கொடுக்குறாங்க சார். 15ஆம் நாள்லேருந்து நாங்கள் ஓட்ட ஆரம்பிக்கிறோங்க. ஒரு 3-4 தடவை அதை ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த வேரெல்லாம் கொஞ்சம் அப்படி வேர்லாம் பறித்து விடுறதால நல்ல கிளப்பு, நல்ல அந்த நல்ல தூர் வருதுங்க. ஒரு ஏக்கருக்கு 30 ஆள் குறைஞ்சபட்சம் களை எடுக்கிறதுக்கு 30 ஆள் ஆகும். இது எங்களுக்கு ஒரு நாளைக்கு 50 சென்ட் மூலிமா வேலை, 50 சென்ட் ஒரு நாளைக்கு ஓட்டினாலும் எங்கள் வேலை 8 ஏக்கர் 4 நாளில் ஓட்டிட்டோம் சார். அதை எங்களுக்கு செலவு கூலி ரொம்ப கம்மியாக இருக்குது. களைக்கருவி உபயோகிக்கிறதுனால மட்டுமே செடி கொஞ்சம் உயரமாக இருக்கும். அது எல்லாருமே நல்லா பார்க்கலாம். இன்னொன்று பயிர் சாயாத தன்மை இந்த வரும்.